இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் முதலாக நமது மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம், அதாவது நம்ம அலுவலகம் மூலமாக நமக்கு தையல் பயிற்சி வழங்குறாங்க. அந்த தையல் பயிற்சியை பெண்களை ஊக்குவிப்பதற்காக நாம் இன்னைக்கு ஒரு தொழில் பயிற்சி மையம் நம்ம இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இது ஆர்டினரி மிஷின். அது போக சார்பாக நமக்கு ஆஃபீஸ்க்கு மாவட்ட மாற்றுத்திறனாளி அவங்க நமக்கு கொஞ்சம் மிஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற ஆரி ஒர்க் எல்லாம் தனியாக டீச்சர்ஸ் வச்சு இங்கே வச்சு சொல்லி கொடுக்குறதுக்கு இப்போதைக்கு முதல் கட்டமாக நம்ம பேசிக்காக எல்லாருக்குமே நம்ம ஆஃபீஸ்லேருந்து தையல் மிஷின் கொடுக்குறாங்க. ஆனால் யாருக்கும் ஃபண்டமெண்டலாக பேசிக் தெரியாது. அதனால நம்ம ஃபண்டமெண்டல் பேசிக் அட்லீஸ்ட் மிஷினில் போய் உட்காந்தா எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையாவது நம்ம ஒரு பேசிக்காக இங்கேருந்து சொல்லிக் கொடுப்போம். முதல் கட்டமாக கிருஷ்ணகிரிலேருந்து ஆரம்பித்து அடுத்தல சேலத்தில் ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு டெய்லரிங் ஷாப் இருக்குது, அவங்கள டைப் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள ஒரு டெய்லர் ஷாப்பை டைப் பண்ணி நம்ம அதை பண்ணலான்னு. அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோட பேர் முருகேசன், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் கிருஷ்ணகிரி. இந்த விழாவினை மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்திற்கு இப்போ மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் பார்த்தா 48,000 மாற்றுத்திறனாளிகள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாற்றுத்திறனாளிகள் பார்த்தோன்னா நம்ம துறையின் மூலமாக ஒரு 6,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கிட்டு இருக்காங்க. அதே போல் தாசில்தார் மூலம் மாற்றுத்திறனாளிகள் ட்ரிபிள்எஸ் தாசில் மூலம் 16,000 பேர் மாற்றுத்திறனாளிகள் இதில் பிஹெச்சிக்கு வாங்கிட்டு இருக்காங்க நம்ம மாவட்டத்தில். அதில் பார்த்தோன்னா நம்ம தையல் மிஷின் 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. 1998 சட்டத்தில் பார்த்தீங்கன்னா 7 வகையான மாற்றுத்திறனாளிகள் தான் இருந்தாங்க. இப்போ RPW ஆக்டில் 2016 சட்டத்தில் பார்த்தீங்கன்னா 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் அங்கீகரிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டம் அரசாங்கத்தின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. DRRO சார் இப்போ அவரோட contribution சொன்னாங்க towards right to towards persons with disabilities, but I would say like our honorable prime minister says அவங்க disabled இல்லை, அவங்க ஸ்பெஷலி எனேபிள்டு இருக்காங்க. அவர்கிட்ட சப்போஸ் அவருக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருக்கு, பட் அவங்க வேறு கேப்பபிலிட்டிஸில் கண்டிப்பாக எனேபிள்டு இருக்காங்க. இப்போ பார்க்குறோம் அவங்க நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாங்க துணை கோட்டைக்காக. இப்போ மஷின்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. மற்றும் உங்களோட ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுறோம். நம்ம கண்டிப்பாக கீழே இருந்த ஆஃபீஸ்க்கு சென்சிட்டைஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சர்க்குலர் கண்டிப்பாக நம்ம சர்க்குலேட் பண்ணுவோம். ப்ளஸ் எல்லாருக்கும் இது ரைட் பற்றி அவேர்னஸ் கொடுக்கணும். நீங்கள் மற்றும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தா நாம் மற்றும் நம்மளோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த ரைட்ஸ் இந்த ஆக்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் வித் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட், அதுக்காக நாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். இதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்கள் என்னோட ஆஃபீஸ்க்கு டைரக்ட் வாங்க, ஒன்றும் பிரச்சனைங்க இல்லை. நான் என்னோட ஆஃபீஸ் உங்களுக்காக 24/7 ஓப்பன் இருக்கேன். தேங்க்யூ. தமிழக அரசு சார்பில் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் தையல் இயந்திரம் இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த தையல் தொழிலை மாற்றுத்திறனாளி பெண்கள் சரியான முறையில் கற்று அவர்கள் சுயமாக தொழில் செய்து சமூகத்தில் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் ஒரு பயிற்சி மையத்தை ஆரம்பிச்சிருக்கோம்.
இந்த பயிற்சி மையத்தில் மூலமாக நாங்கள் பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு பேசிக்காக தையல் தைக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு பயிற்சி இங்கே அளிக்கிறோம். கூடவே ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க்கு போன்ற சின்ன தொழில்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் வீட்டில் இருந்தவாறே தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்வதற்காகவே இந்த பயிற்சி மையத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் முதலாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே நாங்கள் இந்த மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தை துவக்கியிருக்கிறோம். இன்னும் அடுத்த மாவட்டமாக சேலம் மாவட்டத்தில் எங்களுடைய தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கத்தின் மூலமாக சேலம் மாவட்டத்திலும் அடுத்த பயிற்சி மையத்தை துவங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம்.